ஸோ இப்போ லாஸ்ட்ல பூட் ஸ்ட்ராப் பார்த்தோம். ஓகே. ஸோ பூட் ஸ்ட்ராப்ல உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்கா லாஸ்ட்ல? இல்ல இல்ல. பூட் ஸ்ட்ராப் வந்து ரொம்ப ஈஸியான. ஸோ இதே மாதிரி ரியாக்ட்டுக்குன்னு ரொம்ப ஃபேமஸான இன்னொரு லைப்ரரி இருக்கு. ஐ மீன் இன்னொரு ஃப்ரேம் இருக்கு. அது பேர் தான் மெட்டீரியல் யூஐ அப்படிம்பாங்க. ஸோ மெட்டீரியல் யூஐ அப்படி சொல்லி இன்னொரு லைப்ரரி இருக்கு. ஸோ இந்த லைப்ரரி எப்படின்னா அதே மாதிரி தான். பட் எதுக்காண்டி இந்த லைப்ரரி சூஸ் பண்றோம்னா பூட்ஸ்டாப்போட ரொம்ப டிசைன் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். பாத்தீங்கன்னா இப்போ நீங்க பூட்ஸ்டாப் டிசைனை பாத்தீங்கன்னா டேபிள் டிசைன் இப்படி இருக்கா பாருங்க. டேபிள் டிசைன் இதான் டேபிள் டிசைன். சரிதா உங்களுக்கு? ம். இப்போ நான் மெட்டீரியல் உள்ள போறேன். மெட்டீரியல் உள்ள போயிட்டு கெட் ஸ்டார்டட் ஆர்டர்ல இந்த காம்பனன்ஸ் இருக்கும். இந்த காம்பனன்ஸ்க்குள்ள தான் ஆல் காம்பனன்ஸா. ஸோ இதுக்குள்ள தான் டேபிள்னு சர்ச் பண்ணுங்க. இந்த டேபிள் இருக்கு. ஸோ இந்த டேபிள் உள்ள போனோம்னா எனக்கு டேபிளே மல்டிபிள் டைப்ஸ்ல இருக்கும் பாருங்க. ஸோ நிறைய நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருப்பாங்க பேசிக்கா. ஸோ நம்ம இஷ்டத்துக்கு வந்து நம்ம வந்து இம்போர்ட் நிறைய பண்ணிக்கலாம். ஓகே, கேக்குதா? ஸோ நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டேபிள்ஸ் அதுமாதிரி ஆப் கால்ஸ். ஸோ இதை மாதிரி நிறைய டிசைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகே. ஸோ இப்போ பிரெட் கிராம்ஸ் அப்படின்னு ஒரு இது இருக்குன்னா ஸோ இந்த மாதிரி இப்போ நீங்க அந்த லிங்க் இருக்கா இந்த மாதிரி நிறைய டிசைன் கொடுத்துருப்பாங்க. ஸோ டேப்ஸ்லாம் பார்த்தோம்னா டேப்ஸ் உள்ள போறேன். ஸோ அழகா அந்த டேப்ஸ்லாம் அழகழகா பண்ணிட்டோம். ஏன்னா பூஸ்டாப்போட ரொம்ப அட்வான்ஸா இருக்கும். ரெண்டாவது நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அதுக்குள்ள ஸோ அதனால பூஸ்டாப் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பேசிக்கா ரெஸ்பான்சிவ்க்கு பூஸ்டாப் எடுத்துக்கிட்டு மெட்டீரியல் டிசைன் எடுத்துக்கிடுவாங்க. ஸோ அதே மாதிரி பிரைம் ரியாக்ட்னு ஒன்று இருக்கு. பிரைம் ரியாக்ட் பிரைம் ரியாக்ட்னு ஒரு பேக்கேஜ் இருக்கு. ஸோ பிரைம் ரியாக்ட்னு ஒன்று இருக்கு. ஸோ ஒன்று ஸோ பிரைம் ரியாக்ட்னு ஒன்று இருக்கு. இது இது என்னன்னா மெட்டீரியல்ல இல்லாத டிசைன்ஸ் இதுல இன்னும் பெட்டரா இருக்கும். பெட்டரா இருக்கும்னா கேலண்டர் கேலண்டரை பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். அதை விட கொஞ்சம் ஸ்டைல்ஸ் வந்து இன்னும் பெட்டரா இருக்கும் தெரியும். இது வந்து இப்போதான் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. நார்மலா நம்ம ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்ணல பிரைம் ரியாக்ட். பட் யூஸ் பண்ணலாம். இன்னும் அதோட பெட்டரா இருக்கும். அதே அதேமாதிரி இன்னொரு பேக்கேஜ்லாம் வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ நம்ம இப்போதைக்கு மெட்டீரியல் எப்படி இன்ஸ்டால் பண்ணலாங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ காமன் இருக்கு. இது கெட்டிங் ஸ்டார்டர். நான் அந்த கெட்டிங் ஸ்டார்டர்ல இன்ஸ்டாலேஷன் உள்ள போதா இன்ஸ்டாலேஷன் உள்ள போயிட்டு நிறைய இது இருக்கு பாருங்க. இது கண்டிப்பா இதை இன்ஸ்டால் பண்ணணும். இதை இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கடுத்து பாருங்க வித் ஸ்டைல் காம்பனண்ட் இதையும் இன்ஸ்டால் பண்ணலாம். என்னன்னா அங்க வந்து பூட்ஸ்டாப் இன்ஸ்டால் பண்ணி சிஎஸ் தான் இம்போர்ட் பண்ணும். பட் இங்க வந்து சிஎஸ் ஸ்டைல் காம்பனண்ட் இதை ஃபுல்லாமே நம்ம உள்ளே பேக்கெட்டுக்குள்ளேயே எழுதுற மாதிரி இருக்கும். அதை தவிர்த்து வேற எதுவும் வேணும் அப்படின்னா நம்ம வந்து ரோபோட் ஃபாண்ட். ஸோ இது உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா அந்த ரோபோட் ஃபாண்டையும் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். அடுத்து கூகுள் வெப் ஃபாண்ட்ஸ். என்னன்னா கூகுள் வெப் ஃபாண்ட்ஸ்ங்கிறது என்னன்னா கூகுள்ல ஏகப்பட்ட ஃபாண்ட்ஸ் இருக்கும். நான் போவேன்னா கூகுள் ஃபாண்ட்ஸ் அப்படின்னு நான் அடிச்சேன்னா ஸோ இதான் ப்ரௌஸ் ஃபாண்ட்ஸ். ஏகப்பட்ட ஸ்டைல்ஸ்ல ஃபாண்ட்ஸ் இருக்கும். இப்போ உள்ள போயிட்டு பாருங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்டைல்ஸ்ல ஃபாண்ட்ஸ் இருக்கும். இந்த ஃபாண்டும் நம்மளுக்கு தேவைப்படும்னா நம்ம இங்கே போய் இம்போர்ட் பண்ணிக்கலாம் நார்மலா. ஸோ கெட் எம்பெடட் கோடு. ஸோ கெட் எம்பெடட் கோட்னா இதை லிங்க் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, லிங்க் பண்ணிடலாம். இல்லை இம்போர்ட் பண்ணி நான் யூஸ் பண்றேன்னா இந்த மாதிரி இம்போர்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எதுக்காண்டி இந்த கூகுள் ஃபாண்ட்ஸ்னா நம்மளுக்கு ஒரு ஒரு அட்ராக்டிவான ஒரு ஒரு ஃபாண்ட் சைஸ் தேவைப்படுது. ஐ மீன் ஒரு ஃபாண்ட் தேவைப்படுது கொஞ்சம் ஸ்டைலா இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ பாத்தீங்கன்னா இப்போ நான் போறேன். ஸோ இந்த இதுல எனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டைல் ஃபாண்ட் தேவைப்படுதுன்னா நம்மளால அதை ஹெச்டிஎம்எல் கொடுத்தா வராது. மெட்டீரியல்லையும் இருக்காது, பூட்ஸ்ட்ராப்லையும் இருக்காது. இந்த மாதிரி ஃபாண்ட் எனக்கு தேவைப்படுதுன்னா அந்த இதை இம்போர்ட் பண்ணிட்டு ஐ மீன் ஹெச்டிஎம்எல்ல இம்போர்ட் பண்ணிட்டு பப்ளிக் ஃபோட்டோல இம்போர்ட் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் கூகுள் ஃபாண்ட்ஸ் எல்லாமே. ஸோ ஓகே. ஸோ பாருங்க இந்த மாதிரி ஃபாண்ட்ஸ்லாம் ஸ்டைலா இருக்கும். இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒன்று கூகுள் ஃபாண்ட்ஸ். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா ஐகான்ஸ். மெட்ரிலே யூஏக்குன்னு ஒரு ஐகான்ஸே இருக்கு. நம்ம எங்க ஃபாண்டாஸும் ஐகான்ஸ் எடுத்தோம். ஸோ மெட்ரிலே யூகேன்னு ஒரு ஐகான்ஸ் இருக்கு. அந்த ஐகானை இன்ஸ்டால் பண்ணி இது உள்ள போனீங்கன்னா ஐகான்ஸ் வெயிட் பண்ணுங்க. காம்பனன்ஸ். ஓகே. ஸோ மெட்டீரியல் யூஏ ஐகான்ஸ். ஸோ மெட்டீரியல் ஐகான்ஸ் உள்ள போனீங்கன்னா இந்த இருக்கா மெட்டீரியல் ஐகான்ஸ். இதுக்குள்ள ரொம்ப ஐகான்ஸ் இருக்காது, ஆனா ஓரளவு ஐகான்ஸ் இருக்கும். பாருங்க ஓரளவு ஐகான்ஸ் இருக்கும்.
ஸோ இந்த ஐகான்ஸ் உங்களுக்கு தேவைப்படும்னா நீங்க மெட்டீரியல்ல வரிசைக்கே இதை இன்ஸ்டால் பண்ணலாம். இதையும் இன்ஸ்டால் பண்ணுங்க. அதுக்கடுத்து கூகுள் வெப் ஃபான்ஸ் வேணும்னா நீங்க இங்கேயே லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ இல்ல சீரியல் லிங்க் தான் வேணும் அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லை. ஸோ நார்மலா நீங்க பூட்ஸ்டாப் யூஸ் பண்ணணும்னா இதை காப்பி பண்ணணும். அதுக்கடுத்து இதை காப்பி பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கடுத்து கூகுள் ஃபாண்ட், ரோபோட் ஃபாண்ட்ஸ் அந்த மாதிரி ஃபாண்ட்ஸ் வேணும்னா இதை பண்ணிக்கலாம். கூகுள் வெப் ஃபாண்ட்ஸ் வேணும்னா நீங்க இதை இம்போர்ட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு மெட்டீரியல் ஐகான்ஸ் யூஸ் பண்ண போறேன், நீங்க ஃபாண்டம் யூஸ் பண்ணீங்க, அது பதிலாக இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மெட்டீரியலையும் இதுமே இம்போர்ட் பண்ணி அந்த உள்ள போய் காம்பனன்ஸை அப்படி பட்டனுக்குள்ள நார்மலா பூஸ்டப் நம்ம எப்படி பண்ணோமோ அதே மாதிரி உள்ள போயிட்டு நீங்க அப்படி காப்பி பண்ணி போட்டா முடிஞ்சுச்சு. அது மேலே இம்போர்ட் பண்ணி போட்டா முடிஞ்சுச்சு. எக்ஸ்பேண்ட் கோடு கொடுத்தீங்கன்னா அவங்களே நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் பூஸ்டாப். ஸோ இப்போ ஃபாண்டாசம் நீங்க வந்து ஃபாண்டாஸ்க்கு சிடி லிங்க் யூஸ் பண்ணி பண்ணுவீங்க. இதே ஃபாண்டாசத்துக்கு நான் வந்து என்ன பண்ணுவேன்னா ஸ்டார்ட் கொடுப்பேன். ஸ்டார்ட் கொடுத்துட்டு இதில் வந்து ரியாக்ட் இருக்கு. ரியாக்ட் இருக்கா? அந்த ரியாக்ட் இருக்கு. ஸோ இந்த ரியாக்டுக்கு உள்ள போயிட்டு ஸோ பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ண மாதிரி இருக்கும். ஆட் ஐகான்ஸ் வித் ரியாக்ட். ஸோ இது வந்து நார்மலா எப்படி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்றணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி ஆட் எஸ்விஜி கோரை இன்ஸ்டால் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது ஆட் ஐகான் பேக்கேஜ். ஸோ இதையும் இன்ஸ்டால் பண்ண சொல்லுவாங்க. ப்ரோ ஐகான் பேக்கேஜ், ஃப்ரீ ஐகான் பேக்கேஜ். ஸோ இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய பேக்கேஜ் இருக்கு. இதை ஃபுல்லாமே இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா ஐகான்ஸ்லேயும் நிறைய டைப் ஆஃப் ஐகான்ஸ் இருக்கும். அந்த ஐகான்ஸை யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கடுத்து ஆட் த ரியாக்ட் காம்பனண்ட். இதை லேட்டஸ்ட்லையும் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கணும். இப்போ யூ ஆர் ரெடி டு ஆட் ஐகான்ஸ். இப்போ நீங்க ஐகான் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் ஐகான்ஸ் டு ரியாக்ட்னா இதுக்குள்ள போயிட்டு ஸோ இதை எப்படி ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னா மேலே இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு இது நமக்கு தேவையில்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ ஃபாண்ட் ஆசம். ஸோ இந்த ஃபாண்ட் ஆசம் ஐகான் ஃபாக் ஹவுஸ் அப்படின்னு இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதை எப்படி இம்போர்ட் பண்ணணும்னா நான் உள்ள போறேன், உள்ளே வரேன். நீங்க எல்லாத்தையும் அந்த இன்ஸ்டால் பண்ணிட்டு செட்டப்லாம் கரெக்டாக பண்ணிட்டு நீங்க வந்து ஐகான்ஸ் உள்ள போறீங்க. ஐகான்ஸ் உள்ள போயிட்டு இந்த ஐகான் எனக்கு வேணும்னா ஸோ இந்த ரியாக்ட் இருக்கா, ரியாக்ட் உள்ள போயிட்டு குளோபல் இம்போர்ட் இப்போதைக்கு நம்ம தேவையில்லை. ஸோ இண்டிவிஜுவல் இம்போர்ட் எடுத்துக்கோங்க. ஸோ இதை அப்படி காப்பி பண்ணி இந்த இருக்கா இந்த இதை அப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி இதை மட்டும் இன்ஸ்டால் இந்த ரெண்டையும் இம்போர்ட் பண்ணிடுங்க. இந்த மேலே இம்போர்ட் பண்ணி விட்டீங்கன்னா முடிஞ்சு. இப்போ நான் இப்படி இருக்குன்னா இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு இதை காப்பி பண்ணிட்டு இதையும் இம்போர்ட் பண்ணிடுங்க. இப்போ என்னால் இம்போர்ட் பண்ண முடியாது, ஏன்னா நான் வந்து ஃபாண்ட் இன்ஸ்டால் பண்ணலை. ஓகே, ஸோ இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே மாதிரி உங்களுக்கு ஏதோ ஒரு லைப்ரரி தேவைப்படுதுன்னா நீங்கள் அதோட பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை இம்போர்ட் பண்ணி அதுக்கடுத்து அதை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ புரியுதா எப்படி இம்போர்ட் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது? ஓகே, இப்போ நீங்கள் லாஸ்ட் கிளாஸ்ல அந்த சைடு பார் அந்த கெட்டர் இருக்கா, அந்த கெட்டரில் இப்போ ஐக்கானை வந்து டிஃபால்ட்டாக ஃபாண்டாஸ் இருந்து எடுத்திருப்பீங்க. இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா ஸோ இப்போ மெட்டீரியல் இருந்து எடுக்கீங்க. ரெஸ்பான்சிவ் பண்ணி தேவையில்ல. அந்த சைடு பார்லாம் பண்ண ரொம்ப கஷ்டம். ஸோ இப்போ விடுங்க. மெட்டீரியல் ஏல இப்போ மெட்டீரியல் நான் மெட்டீரியல் உள்ள போறேன். மெட்டீரியல் உள்ள சைடு ஸ்லைடர் இருக்கு, சைடு பார். இங்க இருந்து அடிக்கிறேன். மெட்டீரியல் சைட் பார் அப்படின்னு அடிக்கிறேன். டிராவர் காம்பனண்ட் ஏதோ இருக்கு பாருங்க, சைடு பார் இருக்கா, கேக்குதா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டிஃபால்ட்டாவே சைடு பார் வாகனம் இருக்கு. ஸோ இப்போ பாட்டத்துல இருந்து வரணும், சைடு பார் லெஃப்ட்ல இருந்து வரணும். ஸோ இந்த மாதிரி சைடு பாரே அவங்களே ப்ரொவைட் பண்றாங்க. ஓகே, ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து கஷ்டப்பட அவசியமே இல்லை. ஸோ நார்மலாக சைடு பாரை யூஸ் பண்ணலாம். பட் இதை வந்து ஃபர்ஸ்ட் சைடு பாரை கிரியேட் பண்ண தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கடுத்து பண்றது பெஸ்ட். ஸோ இதுக்காண்டி தான் நம்ம மெட்டீரியல் பூட்ஸ்ட்ராப்லாம் போறோம். பட் நான் பேசிக்காக என்ன பண்ணுவாங்கன்னா பூட்ஸ்ட்ராப் ஃபுல்லாமே ரெஸ்பான்சிவ்னே வச்சிருப்பாங்க. ரெஸ்பான்சிவ் அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி காமன்ஸ் ஃபுல்லாமே மெட்டீரியல் வந்து எடுக்கிற மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ இப்போ பாருங்க, ஓப்பன் ஓப்பன் கொடுத்தா அதுக்குள்ளேயே இந்த மாதிரி இப்போ மொபைலுக்கு கொடுத்தா எப்படி வருது, ஸோ அந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் பக்காவா பெட்டரா இருக்கும். ஸோ இதுக்குள்ளேயே ரெஸ்பான்சிவ் டிராவர். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. இதுக்காண்டி தான் மெட்டீரியல் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா சைடு பாரை கிரியேட் பண்ணுங்க. அடுத்து மெட்டீரியலை வச்சும் ஒரு சைடு பாரை கிரியேட் பண்ணி பாருங்க, அதை இன்ஸ்டால் பண்ணியிருந்து. இப்போ ஃபாண்டாஸ்டம் வந்து நீங்க சீரியல் லிங்க் யூஸ் பண்ணிருப்பீங்களா, இப்போ என்ன பண்றீங்கன்னா ஃபாண்டாஸ்டை இன்ஸ்டால் பண்ணி அதை ஃபாண்டா
ஃபாண்ட் ஆசம் அப்படின்னு சொல்லி அந்த காம்பனண்ட் ஃபாண்ட் ஆசம் ஐகான் அப்படின்னு சொல்லி இந்த ஃபாண்ட் ஆசம் ரியாக்ட்ல இந்த ஃபாண்ட் ஆசம் அப்படின்னு சொல்லி இந்த இந்த காம்பனண்ட் மாதிரியே இந்த ஐகானை யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணி இந்த சைடில் நீங்க பண்ணிருக்கீங்களா லெஃப்ட்ல அதை ஃபுல்லாமே இப்படி கொண்டு வாங்க. அடுத்து பூட் ஸ்டாப்பை யூஸ் பண்ணுங்க, ரெஸ்பான்சிவ் பண்ணி பாருங்க. ஸோ அதுக்கு முன்ன இதெல்லாம் அந்த அந்த சைடு பார் நீங்க பண்றீங்களா இப்போ கிரெட் ஆபரேஷன் செட்டப் அதுக்குள்ள எவ்வளவு ட்ரை பண்ண முடியுமோ அதுக்குள்ள நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ நான் இப்போ வந்து நீங்க டேபிள் வந்து நான் சிம்பிளான டிசைன் போட்டேன், ரொம்ப சிம்பிளான டிசைன் போட்டேன். பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இண்டெக்ஸ் டாட் சிஎஸ்ல இந்த இதை போடுறேன். ஸோ ஸோ இந்த இடத்துல நான் சிம்பிளான ஒரு டேபிள் ஸ்ட்ரக்சர் போட்டேன். இப்போ நீங்க என்ன பண்ணீங்கன்னா இந்த டேபிளே மெட்டீரியல்ல இருந்து எடுங்க, இல்ல பூட் ஸ்டாப்ல இருந்து எடுங்க, ஏதாட்டும் ஒரு இதுல இருந்து எடுத்து அதை பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன இதை இம்போர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் மெட்டீரியல் இவ்வளோ தானோ, ஸ்டாப் இவ்வளோ தானோ, இல்லை பிரைம் ரியாக்ட்ல கூட இருந்து கூட எடுங்க. பிரைம் ரியாக்ட் இருக்கு, பிரைம் ரியாக்ட்ல முடியும்னு. ஓகே, ஸோ நாளைக்கு வரும்போது எவ்வளோ பண்ண முடியுதோ நான் ஃபுல்லாக பண்ண சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு நீங்க வந்து நாளைக்குள்ள நீங்க எல்லாத்தையும் நான் கொடுத்த டாஸ்க் எல்லாத்தையும் முடிக்கணும் அப்படிங்கிறது இல்லை, நாளைக்குள்ள எவ்வளோ கத்துக்க முடியுது, நீங்க பண்ற வரைக்கும் நீங்க ஃபுல்ஃபில்லா இருக்கீங்களா அப்படிங்கிறதா எங்களுக்கு. ஓகே ஓகே ஓகே, வேற எதுவும்